வந்துட்டாரு ஏறிடலாம். ஆல் டிக்கெட் ப்ரோ. ஓகே இங்கோ யா பாருங்க, இங்க பாருங்க, இங்க 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 ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அந்த பக்கத்துல இருக்கு, இங்க பாருங்க. இது நீங்க பாருங்க, இங்க பாருங்க. உங்க பைக்கு கீழே எனக்கு உண்மையில அல்லு கழுது, அல்லு விடுதுன்னு சொல்லுவாங்களே அதுதாங்க. இவர் எட்ஜில் வர போறாரு. கீழே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா இவர் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு. ப்ரோ ப்ரோ ஸ்லோ ஸ்லோ ப்ரோ. சாக்கூன் ஃபார்ம் ஹவுஸ், கேம்ப் ஹவுஸுங்க. நாய் வருது, கடிக்கக்கூடாது. ஓகே சரி 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 சரி. உன் பேர் என்ன? எப்படி வந்தோன்னே இவ்வளோ பாசமாக கொஞ்சது? சூப்பராக இருக்குது. நான் பிளான் பண்ணது ஒரே ஒரு நாள் தான். ஒரு நைட்டு தங்கிட்டு நைனிடால் போயிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு. ஆனால் இதை பார்த்துட்டு தெரியல இத்தனை நாள் தங்க போகிறேன்னு தெரியல. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கேம்ப் ஃபயர் எல்லாம் எப்படிங்க? சின்னதாக இருக்கிற குப்பையெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு குளிருதுங்க. இங்கே எலக்ட்ரிக் ஒயர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, செம. ஆக்சுவலி அங்கே ஒரு மேரேஜ் நடக்குது நாளைக்கு, அதனால தான் பாட்டு போட்டுட்ருக்காங்க. கேட்டிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மேரேஜுக்கு நானும் வரட்டுமான்னு. அவர் நாளைக்கா பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ குளிர் காயலாம். நான் ரொம்ப சொல்லியிருப்பேன், நம்ம வந்துட்டு இருக்க ட்ரெயினும் நம்ம கடந்து வந்த ஜான்சி ஸ்டேஷனும் அதுக்கப்புறம் உத்தரகாண்ட், இப்போ நான் வந்திருக்க உத்தரகாண்டும், மூணுத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு அப்பயே சொன்னேன். அந்த லிங்க் என்னென்னா இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அப்பயும் நான் சொன்னேன் இதுக்கு கொஞ்சம் நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அதில் 4 செஞ்சுரி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். 16th செஞ்சுரி, 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு. ஸோ 16th செஞ்சுரிங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனி வியாபாரத்துக்காக இந்தியாவுக்கு வராங்க. அந்த டைமில் நார்த்து சென்ட்ரல் இந்த சைடெலாம் முக்கியமாக இந்தியாவில் மேஜராக வந்து ஆண்டுட்டு இருக்குது முகல் ராஜ்யம் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. முகல் ராஜ்யம் அதோட வரலாறு பெருசு. நான் மொத்தமாக முகல் ராஜ்யம்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறது இந்த 3 கனெக்ஷன் தான். என்னது, வந்த ட்ரெயின், ஜான்சி அண்ட் இப்போ இருக்க உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்ட் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒன் ஆஃப் த ரீசன். பிரிட்டிஷ் அண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதனால உங்கள்கிட்ட இந்த ஸ்டோரி. அப்புறம் அதான் 16th செஞ்சுரியிலே அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வராங்களா, எதுக்கு வர? வியாபாரம் பண்ண வராங்க. வியாபாரம் பண்ண ஒரு நாட்டுக்கு ராஜாவோட பர்மிஷனோட வராங்க. அந்த நாட்டு ராஜா பர்மிஷன் தராரு. அப்போ அவருக்கு ஒரு லாபம் இல்லாமல் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன லாபம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அந்த யூரோப்பியன் டெக்னாலஜி, இந்த வெஸ்டர்ன் டெக்னாலஜி வந்து அவருக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஏன்னா வெஸ்டர்ன் டெக்னாலஜி தான் கன் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க தானே நிறைய கண்டுபிடிச்சாங்க அந்த டெக்னாலஜியில். ஸோ அந்த ஈர்ப்பும் அவருக்கு இருக்குது. அப்புறம் வந்து இந்த பிரிட்டிஷுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஸ்பைசஸ் வேணும். ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவர் வந்து அனுமதிக்கிறாரு. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மனசுக்குள்ளே வெறும் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும், பொருளை ஏற்றணும் மட்டும் என்ன இல்லை, இந்த நாட்டையே வளைச்சி போனேன்னு என்ன இருந்திருக்கு. முகலோட இன்னொரு இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் டச்சு நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இந்த பிரிட்டிஷ் கூட நம்ம வந்து பழக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இவங்க டெக்னாலஜி ப்ளஸ் போர்ச்சுகீஸ் அண்ட் டச்சு ஆப்போசிட்டாக யூரோப்பியன் பீப்புளை வந்து உருவாக்கணும், இவங்களோட கால்குலேஷன். ஆனால் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கால்குலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டை அடைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நாட்டை அடையணுன்னா அவங்களுக்கு வந்து பவர் தேவை. ஸோ இவங்க ட்ரேடிங் தானே வராங்க.
அப்போ வந்து முகல் சுதந்திரம் தராங்க, ட்ரேடிங் வராங்க. இவங்க அதான் ட்ரேட் பண்ணும்போது அந்த பொருளை பாதுகாக்க மிலிட்ரி பவர் இருக்கும். அந்த பொருளை வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணால் அங்கேயும் மிலிட்ரி பவர் இருக்கும். அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அங்கேயும் மிலிட்ரி பவரை கூட துணைக்கி போகும். இப்படி மிலிட்ரி பவரை அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் வேர் ஹவுஸ் இருக்கோ எங்கெல்லாம் கொண்டு போகிறவங்களோ அவங்க வந்து மிலிட்ரி இறக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 16ஆம் நூற்றாண்டில் வந்தவங்க அப்படியே இது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்களே, 100 வருஷத்துக்கு மேலே பவரில் வர்றதுக்கு 150 வருஷம் கிட்ட ஆகுது. இப்படி நிறைய இடத்துல பிடிச்சிட்டே வராங்களா. நம்ம ஷார்ட்டாக நெக்ஸ்ட்டு சென்ச்சுரிக்கு வந்தோம். 17th சென்ச்சுரியில் பார்த்திங்கன்னா, இந்த 17th சென்ச்சுரி மிடில் ஓகே எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1757 தான் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்குது. ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் பெங்காலை இந்த பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஒரு 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 முஸ்லீம் கிங்கை வந்து டிஃபீட் பண்ணி இவங்க வந்து கேப்சர் பண்ணுறாங்க. இந்த படிப்படி இவங்க வளருவோம். முகலுக்கு அகைன்ஸ்டாகவும் முகலோட ஹெட்டும் பார்த்திங்கன்னா வந்து வலுவிழந்துட்டு வராங்க. அவங்களோட ஆதிக்கம் மீன்ஸ் அந்த ஹெட்டுக்கு வந்து பவர் குறைஞ்சிட்டு வருது. உள்நாட்டு சண்டைகள் நிறையா இருக்குது. இது ஏற்பட்டவங்க சும்மா இருப்பாங்களா. முகல் இந்த தோத்தவர் பக்கத்தில் இருந்த எல்லாம் ஒரு 3 முஸ்லீம் ராஜாக்கள்லாம் சேர்ந்து அந்த திரும்பி ஃபைட்டுக்கு போகிறாங்க. பேட்டில் ஆஃப் பக்சர்னு சொல்கிறாங்க. அது நடந்தது பார்த்திங்கன்னா 7 வருஷம் கழிச்சு. பிரிட்டிஷ்டேருந்து வாங்கின டெக்னாலஜி தானே இவங்க வச்சுருக்காங்க. இவங்க என்ன அப்போ இவங்ககிட்ட அந்த கன் பவுட்ரு அந்த மாதிரிலாம் இருந்தது. இவங்க இந்த கெனைன் அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தோத்துட்டாங்க. சில டிஃபீட்டில் தான் பிரிட்டிஷுக்கு பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், அவங்களோட மோனோபோலி, அவங்களோட ஒரு அராஜகம், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு முழு பவரும் வருது. இதே சமயத்தில் பேரலாக நேபாளிஸ் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா இந்த மலை பள்ளத்தாக்கு இந்த மாதிரியான இடத்துல வாழ்கிற கூர்காஸ் ஒரு பவராக வந்து உருவாகிறாங்க. இந்த கூர்காஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகுது. ஓகேங்களா. அவங்க வந்து பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க கூட பக்கத்தில் இருக்க அந்த நேபாள் ஏரியாவில் இருக்க பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன குறுநில மன்னர்கள்லாம் சேர்ந்து நேபாள் வந்து பெரிய பவர் ஆகுது. அப்போ வந்து அங்கே இருக்க ராஜா பார்த்திங்கன்னா, சரி நம்ம வந்து பெரிய பவராக இருக்கும், நம்ம மிலிட்ரி ரொம்ப பெருசு, ராஜாங்கத்தை பெருசாக்கணும்னு சொல்லிட்டு கீழே வராங்க. எங்கே வராங்க? இங்கே தான் வராங்க. கார்வாலி ரீஜனுக்கு வராங்க. அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இந்த குமானி ரீஜனுக்கு வராங்க. இங்கே நம்ம இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கோமே இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அப்புறம் ஹரியானா பகுதி, உத்தரப்பிரதேசில் பாதி, பீகார், இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து பிடிக்கிறாங்க. நீங்கள் பழைய மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நேபாள் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து 1957 ஒரு முஸ்லீம் கிங்கை தோக்கடிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லோரும் முகலும் சேர்ந்து வந்து குரூப்பாக ஒரு 3 கிங்கை வந்து அப்புறம் முகலும் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ண 7 வருஷம் கழிச்சு அட்டாக் பண்ணும் போதும் அவங்களையும் தோக்கடிச்சிட்றான். ஸோ இந்தியாவை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறான். அப்படிப்பட்டவன் இந்த எக்ஸ்பென்ஷனை பார்த்துட்டு கம்மல் இருப்பானா நேபாளிஸு. ஸோ இப்போ நம்ம நிற்கிற குமானி, கார்வாலி, பீகார், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் இதில் இருக்கிற பகுதியை வந்து அவன் பிடிச்சிட்டான். அவனோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறான். அவன் சும்மா இருப்பானா? நம்ம இந்தியாவையே பிடிச்சிட்டோம், இதுனா அவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சண்டைக்கு போகிறான். அங்கே தாங்க ட்விஸ்ட்டு. இந்த கூர்கா சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான மலைப்பகுதியில் அங்கே பாருங்கள், நான் எங்கே இருக்கேன், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு ரக்குடு ஒரு மவுண்டைன் டெரெயினில் வாழ்கிறவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க உடல் அளவில். அவங்க உடல் அளவில் மட்டும் இல்லைங்க, மன அளவுலையும் ரொம்ப வலிமையானவங்க. செத்தாலும் பரவாயில்ல, தான் வந்து சரண்டர் ஆகக்கூடாதுன்ற ஒரு பிரேவரி அவங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மார்ஷியல் ஆர்ட்டும் தெரியும். அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கொரில்லா ஸ்டைல் ஆஃப் அட்டாக். கொரில்லா ஸ்டைல் ஆஃப் அட்டாக்லாம் ஒன்றும் இல்லைங்க, கிளாடியேட்டர் இந்த பாகுபலிலாம் காமிப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க, ஒரு குரூப் சைடில் இருக்கும், வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே பிரிஞ்சு அட்டாக் பண்ணி திரும்பி ஓடிடுவாங்க, அட்டாக் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க. ஸோ அவங்க கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அது ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பெரிய ஆர்மியை கூட சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் எல்லாம் அட்டாக் பண்ணி ஓடி, அதான் ஒரு அன்எத்திக்கல் வே, ஒரு கரெக்டாக ஃபைட் பண்ணாமல் ஒரு டாக்டிக் யூஸ் பண்ணி மீன்ஸ் ஃபைட் பண்ணி ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது, அந்த மாதிரியான ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அதுவும் ஒரு வெற்றிகரமான ஸ்டைல் தான், கொரில்லா வார் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ பிரிட்டிஷ்காரன் போனவன் அசால்ட்டாக நினச்சி போகிறான்.
கூர்காஸ் தோக்கடிச்சிடுறாங்க. அவனுக்கு தான் பவர் இருக்கு இல்லையா, இன்னும் நிறைய வெப்பன்ஸ்லாம் கொண்டு வந்து டெக்னாலஜி கொண்டு வந்து திரும்பவும் ஃபைட்டு வெஞ்சன்ஸாக அடிப்பட்ட பாம்பு சும்மா இருக்குமா, திரும்பி வெஞ்சன்ஸ் வச்சு திரும்பியும் போயிட்டு அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறான். ஏன்னா அவங்ககிட்ட மீன்ஸ் கன் இருக்குமோ, கிட்ட வரத்துக்குள்ளே சுட்டுடுவான். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, தோத்துட்டாங்க. என்ன தான் அவன் வந்து கோவத்தில் வந்து தோக்கடிச்சாலுமே அவங்க மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்லுக்கு அவன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தலை வணங்கினா ஒரு மரியாதை வச்சுருந்தான். என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, டிஃபீட்டுக்கு அப்புறம் அப்போ தான் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் சகோலின்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1816, அந்த 14 to 16 நடக்குது, 16 நடக்குது. ஸோ இவங்க கேப்சர் பண்ணதை எக்ஸ்டெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1790, அதான் லேட் 17th century, 18th century பிகினிங்லலாம் திரும்பி கைப்பற்றிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண டெரிட்டரியை சுருக்கி சின்ன இடத்தான் நேபாள், இதான் உனக்கு, மிச்சதெல்லாம் எங்களுக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. அதில் வந்தது தாங்க இந்த குமாவுனி, கார்வாலி பகுதி, உத்தரப்பிரதேஷ், பீகார், சிக்கிம் அப்போ வரல, சிக்கிம் லாஸ்ட்டாக தான் இணைஞ்சிது. அப்புறம் ஹரியானா, பார்ட் ஆஃப் ஹரியானாலாம் வந்து நம்மக்கிட்ட வந்துச்சு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, அப்படி அந்தமாரி கொடுத்தும் அந்த எல்லைகளை குறைச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, பிரிட்டிஷு அவங்கள மதித்து அவங்களோட பிரிட்டிஷ் ஆர்மியில் புதுசாக ரெஜிமெண்ட், கூர்காஸ் ரெஜிமெண்ட்டை உருவாக்கி இவங்கள வந்து மிலிட்ரிக்கு சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட லாயலிட்டி, பிரேவரி, அவங்களோட ஸ்கில், மார்ஷல் ஸ்கில் இதெல்லாம் பார்த்தா அவன் ரொம்ப வந்து வியந்து அவங்களுக்கு தனி ஒரு ரெஜிமெண்ட் தான். அமரன் படத்தில் ரெஜிமெண்ட் தனியாக பார்த்துருங்க, அதுமாதிரி தனி ரெஜிமெண்ட்டே கொடுத்துருக்கான். ஸோ கூர்காஸை பற்றி பேசிகிட்டே போகலாம். ஸோ நம்ம இங்கே இப்போ கனெக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் இப்போ வந்து 1816 தான் நம்ம வந்து இந்த ரீஜனில் நம்ம கைக்கு, அந்த பிரிட்டிஷ் கைக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இந்தியாவாகிடுச்சு. இப்போ அப்படியே இந்த வர ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1858 பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி வெடிக்குது. என்ன புரட்சி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெபெலியன் ஆஃப் 1858ன்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இவங்க வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்களா, நம்ம வந்து கொஞ்சம் வந்து கல்ச்சர் அந்த மாதிரி இருக்குங்க. முஸ்லீம் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஹிந்து பீப்புளாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து யூஸ் பண்ணுற இந்த ரைஃபிள், இந்த துப்பாக்கிக்கு யூஸ் பண்ணுறது மருந்து பொருளில் பார்த்தீங்கன்னா அனிமல் கொழுப்பு இருக்குது. அந்த எப்படி அந்த துப்பாக்கி யூஸ் பண்ணால் அந்த மருந்து பாயால் கடித்து தான் அந்த புல்லட் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது பார்த்திங்கன்னா சோல்ஜர்கிட்டே வந்து, இந்தியன் சோல்ஜர்கிட்டே வந்து பார்த்தோன்னா, அந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்க இந்தியன் சோல்ஜர்கிட்டே வந்து தீப்பொறியை கலப்புது. ஸோ மீரட்டில் வந்து முதல்ல அந்த சிப்பாய்கெலாம் சேர்ந்து பிரிட்டிஷ்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் இந்த ரைஃபிளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வராங்க. ரெபெலியன்ற ஒரு மூமெண்ட்டை பார்த்திங்கன்னா லக்னோ, கான்பூர், ஜான்சி இங்கெல்லாம் வந்து புரட்சி வந்து இங்கே தாக்கம் ஏற்படுத்துது. ஸோ அவங்களாம் வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியான்ற ஒரு நேஷ்னலிசம் வந்து மக்களுக்குள்ளே வருது. ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே, இந்தியான்ற ஒரு நாடு, அதுக்குள்ளே மீன்ஸ் நம்மளாம் இந்தியன்ஸ் அப்படின்ற இந்தியாவுக்கு தனி சுதந்திரம் கிடைக்கின்ற ஒரு தீப்பொறி எல்லாருக்குள்ளேயும் உருவாகுது. அப்புறம் ஜான்சி ராணி முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. அதில் பிரிட்டிஷ் கொண்டு வர ரூல் என்னென்னா, கரெக்டாக சந்ததி வழியாக ஆட்சி பண்ணுற தகுதி இல்லாத விஷயங்களே பிரிட்டிஷே வந்து அவங்க கண்ட்ரியில் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து ஜான்சி வந்து அவங்க தத்துப்போல் எடுத்து வளர்க்குறாங்க. ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. ஸோ அந்த பிரிட்டிஷ் வந்து உங்களுக்கு வந்து தகுதியான வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு அதை கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எதிராக எடுத்து போராடுறாங்க, வாரில் தோக்கவும் செய்கிறாங்க. அதுலேருந்து ஜான்சி மட்டும் தப்பிச்சு பக்கத்தில் புரட்சி அதுக்குள்ளே சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அடுத்த வருஷமே இறந்துடுறாங்க. இது வந்து 57 ஆரம்பித்தது, 58 அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அவங்களோட பிரேவை போற்றும்படியாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஜான்சி ஜங்ஷன். ஸோ அடுத்த கனெக்ஷன் இந்த ட்ரெயின் கனெக்ஷன். அந்த பிரிட்டிஷ்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா, நல்ல விஷயம் அவங்க நமக்கு நல்லதுக்காக பண்ணல. அவங்க இங்கேருந்து காட்டன் எடுக்கிறதுக்காக, நம்ம இந்தியாவிலேருந்து காட்டனை சீக்கிரமாக வந்து அந்த துறைமுகத்தோட இணைக்கிறதுக்காக இந்த ரயில்வே ட்ராக்கை போட்டாங்க. ஸோ சீக்கிரமாக அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக அப்படி போடப்பட்ட ரயில்வே ட்ராக் தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் முக்கால்வாசியான ஜனங்கள் யூஸ் பண்ணுற லாங்கஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரயில்வே சிஸ்டம் தான். ரயில்வே சிஸ்டம் வந்து இந்தியாவோட பேக் போனாக இருக்குது.
இதில் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த அந்த இந்தியன் ரிபல்லியனுக்கு அப்புறம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை வந்து இந்த பிரிட்டிஷ் ராஜ் என்ன பண்ணாங்கன்னா, நீ வந்து இதுக்காக வேலைக்கு ஆக மாட்டேன், நானே வந்துடுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து பிரிட்டிஷ் வைஸ்ராயே வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனு அவங்க அஃபிஷியல்ஸை வர வச்சு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. 1970ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சுத்தமாக டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் தான் டைரெக்டாக ரூல் பண்ணிச்சு. பிரிட்டிஷ் அத்தாரிட்டி தான் டைரெக்டாக ரூல் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பெனி போய் அந்த கம்பெனிக்கு பவர் கொடுத்துருந்த பிரிட்டிஷ் செல்ஃபாகவே பவர் எடுத்துக்கிச்சு. ஸோ இப்படி தாங்க ட்ரெயினாக இருக்கட்டும், நம்ம கடந்து வந்த ஜான்சி ஸ்டேஷனாக இருக்கட்டும், இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இந்த மானி ரீஜியன் ரீஜியன் சேர்த்து இருக்க உத்தரகாண்டாக இருக்கட்டும், நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கனெக்டாக இருக்குது. ஸோ இதாங்க அந்த ஸ்டோரி. எத்தனை பேருக்கு போர் அடிச்சதுன்னு தெரியல. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க, நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன்.